அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் வந்து ஹாப்பியாக இருங்க. என்ன நடந்தாலும் லைஃப்பில் வந்து பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிரும். இதே இது நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை கூட என்ன தெரியும், ரொம்ப ரொம்ப பெருசாக தான் தெரியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோ எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ லைஃப்பில் வந்து கஷ்டப்படணும், அசிங்கப்படணும், அவமானப்படணும், இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான் பார்த்தீங்களா, துக்கப்படணும், துயரப்படணுன்ற மாதிரி எல்லாத்தையுமே நமக்கு தேடி வருது, எல்லாமே நம்ம படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை ஃபஸ்ட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து நிறைய குட் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. அதில் சில பேர் வந்து ஃபீல் பண்ணியும் கமெண்ட்ஸ் போடுறீங்க. நாங்கள் ஏன் வாழ்கிறோன்னே தெரியல, எங்களுக்கு அவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, யாருமே எங்களை மதிக்க மாட்டாங்க, ஸோ எங்களுக்கு எல்லோரும் இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் கால் பண்ணிலாம் என்கிட்ட கேட்குறீங்க, சிஸ்டர் நாங்கள் இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கோம், எனக்கு மைண்ட் ரொம்ப சரியில்லை, நான் வாழவே தகுதி இல்லாத ஒரு ஆள், அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆனால் தயவு செஞ்சப்பெல்லாம் நினைக்காதீங்க. புரியுதுங்களா? ஸோ லைஃப்பில் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். எப்பயுமே ஒரு கஷ்டம் நம்மளை தேடி வருதுன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், பி ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் தப்பு பண்ணலை. ஸோ கஷ்டம் உங்களை தேடி வரும்போது, ஒரு கடனில் இருக்கிறீங்க, ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குன்னா நம்மளை ரொம்ப வந்து நம்மளை மைண்ட் அப்செட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் இதுதான், ஃபேமிலி ப்ராப்ளமும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் மட்டும்தான். இது ரெண்டையும் நம்ம கரெக்டான விதத்தில் ஒரு போல்டாக ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோன்னா வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் லைஃப்பில் நமக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் இந்த ஃபேமிலி ப்ராப்ளமும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் வரும்போது தான் தப்பான முடிவுகளை நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஏன்னா அதை சால்வ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, இந்த ஃபேமிலி ப்ராப்ளமும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் வரும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு வந்து நல்லதே பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானே இருக்கிறேன்னா எனக்கு கூட தான் ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி ரொம்ப நான் அவமானத்தை ஃபேஸ் பண்ணேன். அது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஃபேஸ் பண்ணுறது வேறு, தெரியாதவங்க கிட்ட அவமானத்தை ஃபேஸ் பண்ணுறதை விட, அதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே நமக்கு நிறைய பேரை தெரியும். அதாவது நம்ம கடன் படும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஒருத்தரோட ஒரிஜினல் கலருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களோட ரியல் குணம் என்ன, அவங்க எதுக்காக நம்மக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க, பணத்துக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்களா, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பொருளுக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்களாங்கிறது எல்லாமே என்ன தோணுன்னா அந்த கஷ்டம் வரும்போதும் அந்த கடன் படும்போது மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம கடன் படும்போது கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிறவங்க மட்டும்தான் உண்மையாக இருக்கிறவங்க. அது நான் என்னோடய லைஃப்பில் கற்றுக்கிட்டது. மித்தவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கலந்து போயிடுவாங்க. சில பேர் காலே பண்ண மாட்டாங்க. அது நான் என்னோடய லைஃப்பில் பார்த்தது. நம்மளை பணம் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம கடன் பட்டோமா அவங்க நமக்கு ஒரு சிங்கிள் கால் கூட நமக்கு பண்ண மாட்டாங்க. நம்ம அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்க போகிறது கிடையாது, அவங்ககிட்ட வந்து பணம் கேட்க போகிறது கிடையாது, ஒரு தடவை சாப்பாடு போடுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கும்னா வி ஆர் நத்திங், யூஸ்லெஸ், அந்த மாதிரி தான் பார்க்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க அவங்களை அப்படி பேசுகிறாங்கங்கிறதுனால நம்ம அப்படி ஆகிடுவோமா அப்படின்னு ஒன்று இருக்குது, அது கிடையவே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து ஒருத்தன் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பான், அடுத்து ஒரு லாஸ் ஆகி நாளைக்கே அவன் பிச்சைக்காரன் ஆகிடலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கி ஒருத்தன் பிச்சைக்காரனாக இருப்பான், அப்புறம் நாளைக்கே வந்து அவனுக்கு ஒரு லாட்ரியில் ஒரு அமௌண்ட் கிடச்சி கூடி சொல்கிறாங்களாம். நான் சொல்கிற இந்த 2 விஷயமும் நடந்திருக்கு. ஸோ நம்மக்கிட்ட நம்ம இருக்கிறது ஒன்று தான், காசு பணம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போய்டும். ஆனால் கேரக்டர், நம்மளுடைய போல்ட்னஸ், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல குணம், இது வந்து என்றைக்குமே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தாலே, நீங்கள் பாசிட்டிவாக உங்களோட லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நீங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் கூட இல்லாதவங்க நாளைக்கு நல்லா இருக்கும்போது அவங்களா தேடி வருவாங்க. அப்போவே இந்த உலகம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ தயவு செஞ்சு தவறான விஷயத்தெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. சில பேரெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணும்போதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான்லாம் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ யாருன்னே தெரியாத ஒரு பர்சனை நம்பி அவங்களோட வாழ்க்கையில் அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, அப்போ எந்த அளவுக்கு அவங்க டிப்ரெஷனில் இருந்தால் இப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி கூட எனக்கு சில நேரங்களில் தோணும். ஸோ நம்ம எவ்வளோ தான் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணாலும், நம்ம எவ்வளோ தான் ஒருத்தருக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணாலும் நம்ம மென்டல் ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ நான் கூட தான் ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி 4 இயர்ஸில் என்கிட்டையும் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் வந்து என்ன நம்பினது மட்டும்தான். ஏன்னா நான் நஷ்டப்படும் போது யாருமே என்னை நம்பலை. யாராக இருந்தாலும் சரி அவ்வளோதான் நினச்சாங்க, இவ அவ்வளோதான், இவகிட்ட இதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது,
ஒரு யூஸ்லெஸ், இவகிட்ட எதுவுமே பிடுங்குறதுக்கோ நம்ம கறக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது, இவர் நத்திங், நம்ம இவகிட்ட ஏன் பேசணும், அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அதே பர்சன் எல்லா விஷயங்களுக்கும் நம்மளை டிஸ்கஸ் பண்ணுறதும், இல்லை அதே பர்சன் வந்து நம்மக்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க, அதே பர்சன் இன்றைக்கி நம்மக்கிட்ட கால் பண்ணி காசு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போது இதுதான் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாரு, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. நீ வந்து விளையாட்டுத்தனமாக இருந்துட்ட, மணியோட இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தெரியல, நீ நிறையா மிஸ்டேக்ஸ் லைஃப்பில் பண்ணிட்ட, இது வந்து உனக்கு கொடுக்குற சான்ஸ். ஸோ இதை கரெக்டாக நீ புரிஞ்சுக்கோ. இப்போது யார் யார் எப்படி எப்படி இருக்கிறாங்க, உன்னை எப்படி டீல் பண்ணுறாங்க, யார் யார் உண்மையானவங்க, யார் யார் நடிக்கிறாங்கங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நம்ம நல்லா இருக்கும்போது அவங்களை கூட கூப்பிட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. நான்லாம் என் லைஃப்பில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் கஷ்டப்படும் போதெல்லாம் என்னை எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க தெரியுமா. அதில் ஒரு லேடி இருக்கிறாங்க, அந்த லேடியோட பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அவங்களாம் என்ன சொன்னது, இவ சாப்பிட்டே வந்து கடனாக்கி வச்சுட்டா. அதுக்கெல்லாம் அந்த லேடி இன்னும் பதில் சொல்லணும். ஸோ அவங்க யார் என்னென்னலாம் நான் இப்போ சொல்ல விரும்பல. இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் எப்படி சாப்பிட்டு நம்ம என்ன லட்சக்கணக்கில் கடனாக்கி வச்சுட போகிறோமா? ஏதாவது கொஞ்சம் பார்த்தா காமன் சென்ஸ் இருக்கா? இப்போ அதே கேள்வி இப்போ நான் அவங்கள பார்த்து திருப்பி கேட்கலாம். நீங்கள் கூட தான் 30 வருஷமாக வீட்டிலே உட்காந்துக்கிட்டு உங்கள் புருஷன் போடுற சாப்பாட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ₹1 பைசா கூட உழைச்சி சம்பாதிக்க வக்கு இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எதுக்கு என்னைய பார்த்து கேட்குறீங்க நான் கேட்டுக்கலாம். ஆனால் அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களாம் யார் நமக்கு, they are நத்திங். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம ஏன் பேசணும், அவங்கக்கிட்ட நம்ம ஏன் ஆர்கியூ பண்ணணும்? ஒரு கட்டத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, பணத்தை வச்சு அடுத்தவங்க நம்மளை மதிப்பிடலாம், ஆனால் நம்மளை வந்து யாருன்னு பார்க்குறதுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் போதும், பாசிட்டிவான எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும், நம்மளால் கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். யாரையுமே நீங்கள் நம்பாதீங்க. இன்றைக்கி உங்களை முட்டாள்னு சொல்லுவாங்க, நாளைக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீங்கள் தான் அறிவாளின்னு சொல்லுவாங்க, காசு இல்லாத போது உங்களை பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து உங்ககிட்ட இல்லாததான்னு அப்படி பேசுவாங்க. ஸோ மனுஷங்க வந்து குரங்கு மாதிரி, they are literally monkeys, அவ்வளோதான். அதனால் அந்த குரங்குங்களை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும், உங்களை தட்டி கொடுக்குறதுக்கும், உங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், அவங்கள மட்டும் என்றைக்குமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்காக லைஃப் ரன் பண்ணுங்கள், உங்கள் ஹஸ்பண்ட்காகவோ ஒய்ஃப்காகவோ லைஃப்பை ரன் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து என்னென்னா, நம்ம ஃபினான்ஷியலாக டவுனாக இருக்கும் போதும், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம டவுனாக இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு மூளை வேலை செய்யாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நிறைய சாமி கும்பிடணும், நல்லா சாமி கும்பிடுங்க, நல்லா கோயிலுக்கு போங்க. ஸோ மனசில் இருக்கிற பாரத்தை எடுத்து கடவுள்கிட்ட வச்சுட்டு வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்களை நீங்களே நம்புங்க. இது பண்ணாலே உங்கள் லைஃப் 100% சேஞ்ச் ஆகிடும். இதுதான் மெயின் விஷயமே. இதுதான். எவ்வளோ இழந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி தேதி வரைக்கும் நான் லாஸில் தான் இருக்கேன்னாலும் பரவாயில்ல, நாளையிலேருந்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? சாரி, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா? ஸோ அடுத்தவங்களை பற்றி கேர் பண்ணாதீங்க. நம்ம அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, கேவலப்படுறது, இது எல்லாமே வந்து ஒரு லைஃப் லெசன் தான். புரியுதுங்களா? ஸோ அதை வந்து ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கிட்டு லைஃப்பை நோக்கி லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுப்போங்க. இந்த வீடியோ நான் கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் புலம்புறீங்க. ஸோ புலம்பாதீங்க. ஃபஸ்ட்டு புலம்புனா எதுவுமே நடக்காது, அழுதா எதுவுமே நடக்காது, கோவப்பட்டால் எதுவுமே நடக்காது. எப்படியே நம்ம இன்றைக்கி அழுது தீர்த்துட்டா நாளைக்கு நம்ம பிரச்சனை சரியாகணும் ஒன்றும் சொல்லுங்கள், இன்னும் கிடையாது. ஸோ லிவ் யுவர் லைஃப். ஸோ வந்து பி பாசிட்டிவ், ஸ்ட்ரென்த்தாக இருங்க, போல்டாக இருங்க, உங்கள் டிசிஷன்ஸை கரெக்டாக மேக் பண்ணுங்கள். பண்ணுற தப்பெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் இருந்தாலும் நாளையிலேருந்து ஒரு நல்ல லைஃப்பாக லீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இனிமேல் யாரும் என்னோடய கமெண்ட்ஸில் இருக்கட்டும், இல்லைனா ஃபோன் பண்ணினாலும் அழுகாதீங்க, அதுமாரி சோகமாக மெசேஜ் பண்ணாதீங்க. ஸோ ஹாப்பியாக மெசேஜ் பண்ணுங்கள், பி பாசிட்டிவ். நாளைக்கு ஒரு சூப்பரான சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணுது. ஸோ நாளைக்கு மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஓகே, பாய்.